முள்ளிவாய்க்கால் தின ஞாபகார்த்த அந்த திறப்பு விழா நடைபெற்றது. பல முகங்களை நான் பின்னால் நின்று பார்த்தேன், மகிழ்ந்தேன். ஒரு துணிச்சலான, இன்றைக்கு உலகத்திலே புலம்பெயர்ந்த துணிச்சலான ஒரு விடயத்தை செய்து முடித்தவர் எங்களுடைய மாநகரத்தினுடைய மதிப்புக்குரிய மேயர் பட்ரிக் பிரவுன். அதை நாங்கள் நிச்சயமாக ஒரு தமிழர் கூட அதை செய்ய முடியாது, தமிழ் எம்பி கூட அதை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உண்மையான, ஒரு நேர்மையான, ஒரு எங்கள் மேல் கொண்ட அதீத பற்றுதல் காரணமாக ஈழத்தமிழர் மேல் அவர் வைத்திருக்கிற அன்பு என்றைக்கும் மாறாது. அதனால் நாங்கள் தொடர்ச்சியாகவே அவருக்கு நாங்கள் எங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்து கொண்டிருப்போம். அவர் எப்பொழுதும் இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியாக வரக்கூடிய தகுதி அவருக்கு இருக்கிறது. எனவே அதுவரையும் நாங்கள் தொடர்ச்சியாகவே அவருக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டே இருப்போம், அவருக்கு உதவிகள் செய்வோம் நிச்சயமாக. அதே நேரத்திலே இந்த நகரத்திலே இவ்வாறான ஒரு நிகழ்வுகளை, இவ்வளவு பெரியவர்களை இந்த மண்டபத்துக்களை அழைத்து ஒவ்வொரு கிழமையும் இந்த மாநகர சபை எங்களுக்கு இந்த உதவியை செய்து கொண்டிருப்பது எனக்கு எத்தனை ஆண்டுகள், கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும் என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக இந்த புதிதாக இந்த நேர்ந்த காலத்துக்கு பிறகு அந்த தொகையெல்லாம் இரட்டிப்பாகி உங்களுக்கு நிறைய உங்களுக்கு உதவிகளை இந்த நகரம் செய்து கொண்டிருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை நான் அறிந்து உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைந்தேன். அது மட்டுமல்ல, எங்களுடைய உதவி மேயராக இருக்கக்கூடிய டிப்யூட்டி மேயர் கார்கித் சிங், அவரும் தமிழர் மேல் மிகுந்த அக்கறை கொண்டவர். இந்த 9ஆம் 10ஆம் வட்டாரத்தினுடைய பிரதிநிதி. அவரும் அந்த சிட்டி கவுன்சிலர் டூர் அவர்களும் நேற்றைய தினம் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தார்கள். மாசம் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாழ்த்தை அந்த அந்நியர் தினத்துக்கு தெரிவிப்பதாக தெரிவித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருந்த என்னுடைய போனில் இருக்கிறது. நிச்சயமாக எவ்வாறாலும் எங்கள் மேல் அவர்கள் அதீத அன்பும் பக்தியும் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் நிச்சயமாக தொடர்ந்து எதிர்காலத்திலே அவர்களுக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருப்போம். இதில் இன மத சாமிய பேதம் எதுவுமே கிடையாது. அதனுடைய நாங்கள் எல்லாரும் இந்த நாட்டினுடைய பிள்ளைகள், இந்த நாட்டினுடைய ஒரு மிக முக்கியமான நாங்கள் அங்கம். எனவேதான் தொடர்ச்சியாகவே நாங்கள் போராடி கொண்டிருப்போம். எங்களுடைய நாட்டுக்கு இன்றைக்கு 3000 நாட்களை தாண்டி இந்த தாய் தந்தை, அதாவது தன்னுடைய பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள், தாய்கள் இன்றைக்கு வன்னி பகுதியிலேயும் கிழக்கு மாகாணத்திலேயும் 3000 நாட்களை தாண்டி அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அந்த அந்நியர்களுக்காக நாங்கள் ஒரு கணம் உண்மையிலேயே நாங்கள் எங்களை அவர்களை நினைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அந்நியர்களுக்காக, அந்த குழந்தைகளுக்காக, தங்களுடைய கணவர்களை அல்லது தங்களுடைய பிள்ளைகளை இழந்தவர்களுக்கு நாங்கள் ஏதாவது எங்களால் செய்ய முடிந்ததை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த சர்வதேசத்துக்கு நீங்கள் ஏதாவது எழுத வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக அல்ல நீங்கள் மூலமாக அந்த சர்வதேசத்துக்கு எழுதுங்கோ. அவர்கள் அந்த கொடியை தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐரோப்பிய யூனியனுடைய கொடி, அடுத்தது அமெரிக்கானுடைய கொடி. எனவே நாங்கள் அவர்களுடைய ஒரு அங்கம், எங்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இல்லை. எனவே அந்த அந்நியர்கள் படுகின்ற வேதனை இதுவரையும் இந்த 3000 நாட்களிலே சுமார் 100க்கும் மேற்பட்ட அந்நியர்கள் இறந்து விட்டார்கள் அந்த போராட்டத்திலே. எனவே தொடர்ச்சியாக ஒரு உத்வேகத்துடன் அவருடைய போராட்டம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். பாவம், அவர்கள் 3000 நாட்களாக ரோட்டிலே நின்று மிக நொந்து போயிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏதாவது நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, தொடர்ந்தும் இந்த நகரத்துக்கு நிச்சயமாக நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் இங்கே உள்ள வைத்தியசாலைக்கு பணங்களை சேர்த்து அனுப்புகிறீர்கள். ஏதாவது புதிய புதிய திட்டங்களை நாங்கள் செய்ய வேண்டும்.
இப்ப நான் எங்களுடைய தலைவரோடு நான் பேசியிருக்கிறேன். ஒரு வாக்கத்தோன் ஒன்று, ஒரு நடைபவனி ஒன்றை இந்த சமரிலே செய்வதற்கு நாங்கள் அதை பற்றி எங்களுடைய தலைவரோடும் நிர்வாக உறுப்பினர்களோடும் பேசுவதற்காக இருக்கிறேன். அதை நிச்சயமாக எங்களுடைய பேட்டிக் பிரதமருடைய தலைமையிலே அதை நாங்கள் செய்து முடித்து இங்கு உள்ள வைத்தியசாலைகளுக்கோ அல்ல இங்கு உள்ள பொது நிறுவனங்களுக்கோ அல்லது மூத்தோர்களில் இருக்கக்கூடிய வைத்தியசாலைகளுக்கோ நாங்கள் ஏதோ முடிஞ்ச அளவு எங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல நாளிலே கேட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் அன்னைதான் உலகம். அந்த அன்னை இல்லாத உலகம் அங்கேயும் காண முடியாது, நீங்கள் எந்த இனத்திலும் காண முடியாது. அந்த அன்னையினுடைய உலகத்தை மீண்டும் உங்களை வணங்கி இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியதற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.